நான் மண்டகப்பட்டில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் கன்னியப்ப கவுண்டர், எங்கள் அம்மா பேர் இந்திராணி. என் கூட பிறந்தவங்க என்னோட 9 பேர். 9 பேரில் 3 பேர் இறந்துட்டாங்க. பின்னால் பிறந்தவங்க, முன்ன பிறந்தவங்க நாங்கள் இருக்கிறோம். 4 பொண்ணு 2 பிள்ளை. நான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒரு 1வது 2வது வரைக்கும் படித்தேன். அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு இட்டு போனாங்க, எங்கள் ஆயா இட்டுன்னு போனாங்க காயலை பார்க்க. அங்கேருந்து நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சிலேட்டு பல இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி எடுத்துக்கின்னு வந்து மறுபடியும் பள்ளிக்கூடம் போனேன். மறுபடியும் பார்த்து மறுபடியும் அந்த காயெல்லாம் வந்துடுது. மறுபடியும் என்னை இட்டுக்குன்னு சென்னைக்கு போனாங்க. சென்னையிலேருந்து படிக்கணும்னு வந்தால் எங்கள் அப்பா படிக்க விடலை. அதுக்கு இருந்தாண்ட பசுமாட்டை வாங்கி விட்டு மேய்க்கி விட்டுட்டாங்க. மாடு மேய்ச்சிக்கின்னு அதோட அந்த படிப்பு எல்லாம் மறந்தே போச்சு சுத்தமாக. அதுக்கு பிற்பாடு பக்கத்து ஊரில் சினிமா கொட்டா போட்டு அந்த புக்கு அந்த இப்போ நோட்டீஸை பார்த்து அந்த மறுபடியும் அந்த எழுத்தை படிக்க கற்றுக்கணும். அவ்வளோதான். 2வது அது எழுத படிக்க ஒன்றுமே தெரியாது. அதோட படித்து முடிச்சுட்டு அதோட மாட்டை வாங்கி விட்டாங்க, இதை வாங்கி விட்டாங்க. எங்கள் 2-3 பேரையும் படிக்க வைக்கல. 3 போரையும் சின்ன பாப்பாவை மட்டும் படிக்க வச்சாங்க. அதுக்கு தானே நாங்கள் அப்படியே வேலை விற்றி கழனிக்கு போகிறது, கொல்லிக்கு போகிறது. எங்கள் அப்பா கூட எந்த நேரத்துக்கு வேணாலும் இட்டுன்னு போவாங்க வேலைக்கு. போய் ஏரியில் போய் களிமண் வார சொல்லுவாங்க, வாரி போடணும் வெளியே. அப்புறம் வண்டி எடுத்துன்னு போய் அதில் வாரி போட்டு எடுத்து போய் கழனியில் கொட்ட சொல்லுவாங்க. அதை வாரி போய் வண்டியில் வாரி போய் அவங்க கழனியில் கொட்டிட்டு வருவோம். ஒவ்வொரு நடை ஒரு நாளைக்கு 4-5 நடை 10 நடை எடுத்து போவோம். கொண்டாந்து கொட்டிட்டு அது காயட்டன்னிட்டு அப்புறம் வாரி போய் என் கூட ஆளை வச்சுக்கின்னு கழனியில் கரும்பில் கொட்ட சொல்லுவாங்க காலாக. அதையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுவோம். அதுக்கு அந்தாண்ட மாட்டை ஓட்டி போவோம். எங்கே வேணாலும் ஓட்டி போய் மேய்க்கணும். அதுக்கு கூடயே புட்டுக்கூடையும் எடுத்துன்னு போகணும் சாணி குழிக்கிறதுக்கு. சாணியும் குளிச்சிக்கின்னு மாட்டையும் மேய்ச்சிக்கின்னு வரணும். மத்தியானத்தில் கொண்டாந்து மலை பக்கம் கொண்டாந்து விட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் மாட்டை ஓட்டின்னு போய் மேய்ச்சி ஓட்டின்னு வருவோம். இப்படியே இருந்தோம். இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் எங்களால் எங்கள் அப்பா எங்களை ஒரு விதமாக விடலை. வேலை வாங்கிக்கினே இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் பக்கத்தில் ஒன்றுமே இல்லாத நிலத்தெல்லாம் வாங்குவார். அதுக்கு போய் எங்கே இருக்கிற தழையும் தாமும் வெட்டியாந்து போட்டு அதை மெரிச்சி ஓலை மாட்டையை போட்டு மெரிக்கணும். அவங்க கூட பரம்பு பிடிக்கணும். பக்கத்துலேருந்து மோடு பழத்தை திருத்தணும். அவ்வளோ வேலையும் வாங்குவார். வாங்கிட்டு அது நாங்களும் கூட உழைச்சோம். சொல்ல முடியாத உழைப்பு. 18 வருஷமாக உழைச்சோம். நான் மட்டும் அவங்க கூட எங்கள் பாப்பா 3 பேரும் உழைச்சின்னு இருந்தோம். எங்கள் சின்ன பாப்பா மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கின்னு இருந்தது. அதுக்கு முற்பாடு சின்ன தம்பியெல்லாம் சின்ன தம்பி 4 வயசு 5 வயசு அவனுங்க அதுக்கு மாதிரி 1வது 2வது மாரி படிச்சுன்னு இருந்தானுங்க.